ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஜுவாலஜியில் பார்த்த டாப்பிக்கோட கண்டினியூஷன் தான். ஆக்சுவலி மோஸ்ட்லி அதனோட டிசீஸு, நெக்ஸ்ட் வந்து அதனோட ப்ரிவென்ஷன் என்ன, அதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் என்ன, அடிக்ஷன் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்குது அதில். ஆக்சுவலி அது நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா அடிக்ஷன்னா என்ன, அப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து க்ளீன்லினஸ்ஸாக இருக்கிறது, எப்படி வந்து நம்மளே பாதுகாக்கிறது, இந்த மாதிரி ஒரு 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 பேசிக்கான விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. அதில் கொஷின்ஸ் பார்ட் வந்து மேக்ஸிமம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டோரி தான். பட் அட் லாஸ்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இதில் ஏதாவது கொஷின் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த முன்னாடி இருந்த அந்த பார்ட் நம்மளுக்கு வேணாம் மீன்ஸ் நம்மளுக்கு அது கொஷின் ஓரியன்டாக அதில் மேக்ஸிமம் வராது. ஜஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும், நம்ம வந்து அடிக்ஷனில் வந்து நம்ம ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது, பண்ணுனா நம்மளுக்கு லிவர் பாதிப்பு வரும், இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயந்தான் இருக்கும். அதை நம்ம முன்னாடியே டிசீஸ்லேயும் பார்த்தாச்சு, அதே நேரத்தில் நம்ம ட்ரக்ஸ்லேயும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஃப்ரீசிங் டஸ் நாட் கில் பாக்டீரியா, இட் ஒன்லி அரெஸ்ட் தேர் க்ரோத். ஃப்ரீசிங்னா என்ன, நம்ம வந்து என்ன பண்ணுறது, ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா பனிக்கட்டி ஆக்குறது. சரிங்களா, ஒன்று வந்து ரொம்ப சின்ன இன்னும் எக்ஸாக்டான ஒரு தமிழ் வேர்டு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இப்படி என்னன்னு சொல்கிறது, எக்ஸாக்டான தமிழ் வேர்டு அப்படின்னா உரைய வைக்கிறது. ஓகேங்களா, உரைய வைக்கிறது வந்து என்ன அப்படின்னா பாக்டீரியா வந்து கில் பண்ணாது, ஜஸ்ட் அதனோட க்ரோத்தை வந்து அரெஸ்ட் பண்ணணும், நிப்பாட்டி வைக்கும், அவ்வளோதான். ஆனால் கொல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் நாட் ஒன்லி கில் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா பட் ஆல்சோ கில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா ஆஃப் அ பாடி. ஓகேங்களா, நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியான்னு பாக்டீரியாவில் ரெண்டு இருக்குது. ஸோ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாவை வந்து நல்ல பாக்டீரியாவை கில் பண்ணுறதோட மட்டும் இல்லை, கெட்ட பாக்டீரியாவோட கில் பண்ணுறது மட்டும் இல்லை, நல்ல பாக்டீரியாவையும் கில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூடிஐ அப்படின்னு ஒன்று இருக்கா. யூடிஐ மீன்ஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இது நல்லா பார்த்துக்கோங்க. மேபி வந்து இது அப்ரிவேஷன்ஸில் கேட்கலாம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னா நம்மளுக்கு நேம்லேயே தெரியுது. அப்போ வந்து யூரினரி ட்ராக்டில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா, இது வந்து அதுவும் என்னவா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது இப்படி ஒரு கொஷின் கேட்குறாரு, வைரல் இன்ஃபெக்ஷனா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா, இது affecting 150 million people each year worldwide. 150 மில்லியன் பீப்புளை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ யூடிஐ மீன்ஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு. அப்போ கொஷின் பார்ட் இதில் கேட்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வேர்ல்டு மலேரியா டே என்னைக்கு அப்படின்னா 25th April. ஸோ இதுலேயும் ஒரு கொஷின் கேட்கலாம். அப்போ 25th April இஸ் வேர்ல்டு மலேரியா டே. நிலனே வச்சுக்கோங்க. இந்த மந்த் வந்து April 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 24 days ஆஃப்டர் என்ன வரப்போகுது அப்படின்னா மலேரியா டே வரப்போகுது. ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐஸ்லாண்ட் அண்ட் ஃபெரோ Iceland or the islands are the only countries in the world where there are no mosquitoes. ஓகே, இது கூட கொஷினாக கேட்கலாம். எங்கே வந்து மஸ்கிட்டோஸே இல்லாத கண்ட்ரிஸ் எது அப்படின்னா ஐஸ்லாண்ட்லேயும் அதே நேரத்தில் ஃபெரோ ஐலாண்ட்ஸ் அப்படின்ற இந்த 2 ஐலாண்ட்லேயும் மஸ்கிட்டோஸே கிடையாது. ஸோ இந்த இடம் ஒரு கொஷின் பார்ட்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அப்போ எங்கே மஸ்கிட்டோ, அது இல்லாமல் இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் பார்ட்டும் கூட. ஸோ இந்த இடத்துல மஸ்கிட்டோஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு VCRC அப்படின்னா வெக்டார் கண்ட்ரோல் ரிசர்ச் சென்டர். ஓகேங்களா, வெக்டார் கண்ட்ரோல் ரிசர்ச் சென்டர் இஸ் சிச்சுவேட்டட் இன் புதுச்சேரி. இது எங்கே சிச்சுவேட்டடாக இருக்குது அப்படின்னா புதுச்சேரியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வெக்டார் கண்ட்ரோல் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு என்ன, நேம்லேயே என்ன இருக்குது, வெக்டார் கண்ட்ரோல் அப்படின்னா ஒரு விஷயத்தை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மலேரியா இருக்குது அப்படின்னா மலேரியாவோட வெக்டாராக என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா மஸ்கிட்டோ. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரிசர்ச் சென்டர் அந்த மாதிரி. சரிங்களா, இது எங்கே இருக்குது அப்படின்னா புதுச்சேரி, பாண்டிச்சேரியில் இருக்குது. இது நல்லா மைண்டில் வச்சுக்கலாம். இது ஒரு கொஸ்டின் பார்ட். சரிங்களா, அப்போ VCRCயோட ஃபுல் ஃபார்ம் வெக்டார் கண்ட்ரோல் ரிசர்ச் சென்டர். இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் புதுச்சேரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இஸ் கொலாபரேட்டிங் வித் த சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இன் லிம்ஃபியாட்டிக் பிலாரிசிஸ் அண்ட் இன்டகிரேட்டட் மெத்தட்ஸ் ஆஃப் வெக்டார் கண்ட்ரோல். அப்போ என்ன பண்ணுறாங்களாம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்காக ஹெல்த் பேசிஸில் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது யார் பண்ணுவாங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த லிம்ஃபாட்டிக் பிலாரிசிஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெக்டார் கண்ட்ரோல் பண்ணுற இவங்க ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கூட என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பைண்ட் அப் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, இதை வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு ஸ்டெரைல் இன்செக்ட் டெக்னிக். சிட் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஸ்டெரைல் இன்செக்ட் டெக்னிக் அப்படின்ற விஷயம் தான். The screw worm fly was the first pest successfully eliminated from an area through the sterile insect technique. இப்போ இது ஒரு கொஷின் தான். ஸ்டெரைல் இன்செக்ட் டெக்னிக் மூலியமா என்ன ஃபஸ்ட்டு நம்மளால் வந்து எலிமினேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரூ வார்ம் ஃப்ளை. கிட்டத்தட்ட பார்த்தா மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரூ வார்ம் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பை த யூஸ் ஆஃப் அன் இன்டகிரேட்டட் ஏரியா வைட் அப்ரோச். ஒரு பெரிய ஏரியா யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ வார்ம் ஃப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிட் டெக்னிக் மூலயமா ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணது என்னென்னா ஸ்க்ரூ வார்ம் ஃப்ளை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு Zika virus could become a surgical weapon against brain cancer. ஓகேங்களா? இப்போ பிரைன் கேன்சர் அப்படின்னு இருக்குல்ல, ஓகே, அது வந்து தடுக்கிறதுக்கு ஜிகா வைரஸ் யூஸ் ஆகலாம். என்னன்னா ஜிகா வைரஸ் குட் பிகம் ஏ சர்ஜிக்கல் வெப்பன் எகென்ஸ்ட் பிரைன் கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஜிகா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெப்பனாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல ஒரு கொஷின் பார்ட் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஃபுல்லாகவே என்ன இருக்குது அப்படின்னா கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு 4 டாபிக் இருக்கும். அந்த 4 டாபிக் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணால் போதும். அதில் வந்து கொஷின்ஸ் பார்ட் எதுவும் இல்லை. பட் அதை வச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். முன்னாடி நம்ம டிசீஸ் பார்த்துருக்கோம் இந்த சாப்டரில். நெக்ஸ்ட் வந்து என்னோட ட்ரக்ஸ் பார்த்துருக்கோம், ப்ரிவென்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோம், இல்லை அட் லாஸ்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து பார்த்துருக்கோம். இதோட நம்மளுக்கு சுவாலஜியில் இந்த ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இது கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும் இதில் ரீகேப் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ அப்படியில் வந்து நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.